அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தேனி மேகமலை அரசநாடு பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பவர்களை வெளியேற்றும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை மற்றும் அரசநாடு பகுதியில் வசிக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்று கூறி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பகுதியில் பார்த்தோன்னா 4000 குடும்பங்கள் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு உள்ளதாக கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனை குறித்து தேனி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு மக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சட்டமன்றத்தில் கூட தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் வரை அந்த பகுதி மக்களை வெளியேற்ற மாட்டோம் என நம்பிக்கை கொடுத்திருந்தாரு. இந்த சூழல்ல தற்போது தேனி மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் உள்ள 118 அரசு ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி ஒரு கணக்கெடுப்பு உள்ளது. அந்த ஆக்கிரமிப்பில் செய்யப்பட்டவர்களை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த துறையின் உயர் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது காவல்துறை, வனத்துறை, ராணுவம், வருவாய், மின்சார ஊழியம் மற்றும் ஒன்றியம் ஆகிய துறைகளில் பணியாற்றும் 118 அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் வனப்பகுதியில் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்துக்கு ஆக்கிரமிப்பு செய்ய உதவியவர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறையின் உயர் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. மேலும் பார்த்தோன்னா அவர்கள் மீது எத்தகைய துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அதன் விவரங்களையும் தனக்கு அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தற்போது அந்த நோட்டீஸ்ல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோன்னா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த 118 அரசு அலுவலர்களும் உடனடியாக அந்த இடத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியும் அந்த சுற்றறிக்கைகள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் இந்த விவகாரம் மிகவும் விஸ்வரூபமான நிலையில தற்போது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என மாநில அரசு தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது மாவட்ட ஆட்சியரின் இந்த அறிக்கை சுற்றறிக்கை மிகப்பெரிய அந்த பகுதி மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு விஸ்வரூபமாக கட்டத்தை நோக்கி செல்வதாகத்தான் அந்த பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவிக்கிறாங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.